கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையும் கனமும் துதியும் உண்டாவதாக. 1947 வருஷம் ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி நம்ம எல்லாருக்கும் தெரிந்தபடி இந்திய சுதந்திர தினத்தை கொண்டாடுகிறோம். 1947 கணக்கு போட்டால் எத்தனை வருஷம் ஆச்சு? சுதந்திர வருஷம் ஆகஸ்ட் மாதம் வரதை பார்த்தா 78 வருஷம். 1வது சுதந்திர இந்தியாவின் வருடத்தை நாம் காணப்போகிறோம். இந்த ஆகஸ்ட் 15ஆம் தேதி வரும்போது 78 வயது முடிந்து 79வது சுதந்திர வயது இந்திய நாட்டுக்கு துவங்குகிறது. இந்திய தேசம் நம்முடைய கண்களுக்கு முன்பாக இருக்க வேண்டும். இந்த வாசிக்கப்பட்ட 79வது சங்கீதம் ஆசாப்பின் சங்கீதம். ஆசாப் ஒரு இசை கலைஞர். அந்த ஆசாப் பாடல்களை பாடக்கூடியவர், பாடல்களை எழுதக்கூடியவர். அந்த ஆசாப் என்ற இசைக்கலைஞர் 79வது சங்கீதத்திலே 13வது வசனத்தை 11, 12, 13 வசனங்களை இப்படியாக சொல்லுகிறார். கட்டுண்டவனுடைய பெருமூச்சு உமக்கு முன்பாக வரட்டும். நாம் எல்லாரும் இன்றைக்கு தேசத்தின் நிலைமையை பார்த்தா பெருமூச்சு விடுற அளவுக்கு தான் இருக்கு. அந்த கட்டுண்டவனுடைய பெருமூச்சுன்னு சொன்னால் ஒவ்வொரு மனுஷனும் பெருமூச்சு விடுகிற அளவுக்கு நாட்டின் நிலைமை காணப்படுகிறது. கட்டுண்டவனுடைய பெருமூச்சு உமக்கு முன்பாக வரட்டும். கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை உமது புய பலத்தினால் உயிரோடே காத்தரணும். ஒரு ஜெபமாக ஏறெடுக்கிறார். கட்டுண்டவனுக்காக, கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களுக்காக அவர்கள் காக்கப்பட ஜெபிக்கிறார். ஆண்டவரே, எங்கள் அயலார் உம்மை நிந்தித்த நிந்தையை ஏழத்தனையாக அவர்கள் மடியிலே திரும்ப பண்ணும். அவங்களுக்கும் அந்த நிந்தைகளை அனுபவித்தால் எப்படி இருக்கும் என்று அவர்களது அனுபவித்து பார்க்கட்டும். எங்களுக்கு ஒரு மடங்கு நிந்தை செய்திருந்தால் அவர்கள் உணரும்படி ஏழத்தனையாய் திரும்ப பண்ணும் என்று தேசத்துக்காக ஜெபிக்கிறார். ஏனென்றால் அவர்கள் தேவனுக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக தேவனுடைய நகரமாகிய எருசலேமிலே பயங்கரமான காரியங்களை எல்லாம் செய்து வந்தார்கள். இன்றைக்கும் நாட்டின் நிலைமைக்கு இதை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இப்படித்தான் காணப்படுகிறது. 13ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது, அப்பொழுது உம்முடைய ஜனங்களும் உம்முடைய மேய்ச்சலின் ஆடுகளுமாகிய நாங்கள் உம்மை என்றென்றைக்கும் புகழுவோம். தலைமுறை தலைமுறையாக உமது துதியை சொல்லி வருவோம். ஆண்டவருடைய துதியை சொல்லி வர முடியாத அளவுக்கு, ஆண்டவரை புகழ முடியாத அளவுக்கு ஒரு நிலைமை எருசலேமிலே காணப்பட்டிருக்கிறது. அந்த காலத்திலே ஆண்டவரிடத்திலே ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவர் ஜெபத்தை கேட்கும் பொழுது 11, 12 வசனத்தின்படி ஆண்டவர் ஜெபத்தை கேட்பாரே ஆனால் அப்பொழுது 13ஆம் வசனத்தில் சொல்லுகிறபடி உம்முடைய ஜனங்களும் உம்முடைய மேய்ச்சலின் ஆடுகளும் ஆகிய நாங்கள் உம்மை என்றென்றைக்கும் புகழுவோம். தலைமுறை தலைமுறையாகவும் அது துதியை சொல்லி வருவோம் என்று எதிர்பார்ப்போடு ஜெபிக்கிறார். ஜெபம் என்பது ஏறெடுக்கப்பட்டபடி விடுதலையும் வந்தது, பிறகு நெருக்கம் வந்தது, விடுதலை வந்தது, நெருக்கம் வந்தது என்று சொல்லும்போது ஜெபமே ஜெயம், ஜெபமே நமக்கு மாறுதல்களை கொண்டு வரும் என்பதை அறிகிறோம். ஆகையினாலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த கடைசி நாட்களிலே ஆண்டவருடைய வாக்குகளை மறக்கக்கூடாது. லூக்கா 21ஆம் அதிகாரம் கடைசி வசனத்திலும் கூட, இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு, மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்பதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள்.
அப்படியாக இயேசு தன் வாய்மொழிகளால் சொல்கிறார். அன்றைக்கும் ஜெபித்தார்கள், இன்றைக்கும் ஜெபிக்கும்படிதான் ஆண்டவர் சொல்கிறார். 79வது சுதந்திர வருடத்தை வருகிற 15ஆம் தேதியிலே காணப்போகிறோம். அதை தொடர்ந்து தேசத்தை சுதந்திரித்திருக்கிற நமக்கு முன்பாக இன்னும் சில மாதங்களிலே யார் வந்து ஆளுவார்கள், இன்னும் உலகத்திலே நாம் எப்படி வாழுகிறோம் என்ன நிலைமையெல்லாம் கேள்விக்குரியதாக இருக்கிறது. ஆளுகிறவன் மேல் ஆளுகிறவன் வருவான் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் தமக்கு சித்தமானவனை தாழ்த்தி தமக்கு சித்தமானவனை உயர்த்துகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இதற்கெல்லாம் நாம் தேசத்துக்காக ஜெபிக்க வேண்டும். 2 நாளாகமும் 7ஆம் அதிகாரத்திலே 14ஆம் வசனத்திலே இப்படியாக வாசிக்கிறோம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் எங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்புவார்களே ஆனால் நான் அவர்கள் பாவங்களை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு க்ஷேமத்தை கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். அப்படியானால் அந்த விதமான ஒரு ஜெபத்தை நாம் ஏறெடுக்க வேண்டும். அவரே அப்படி ஜெபிக்க வாக்கு கொடுத்திருக்கிறார். இப்பொழுது ஆசா பண்ணின ஜெபம் ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைக்கிற ஜெபம் என்று சொன்னாலும், ஆண்டவரே என் ஜனங்களின் முகத்தை தேடும் பொழுது நான் அவர்களுக்கு மன்னிப்பேன், தேசத்துக்கு க்ஷேமத்தை கொடுப்பேன் என்று சொன்னால் தேசத்தில் நிர்விசாரங்கள் காணப்படுகிறது. இப்பொழுது பல வடமாநிலங்களிலே பல நெருப்பு புயல்களைப் போல துன்பங்கள் தேவ ஜனங்களுக்கு பெருகி வரும்போது நாமும் இன்றைக்கு ஜெபிக்கிறவர்களாய் தனித்தனியே உணர்ந்து ஜெபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். தனித்தனி மனிதன் பாதிக்கப்படுகிற காலம், தனித்தனியே குடும்பங்கள் பாதிக்கப்படுகிற காலம், சபைகள் தேவ ஊழியர்கள் பாதிக்கப்படுகிற காலம். ஒரு சம்பவத்தை நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு. ஏராளமான காட்டுத்தீ பரவி வருகிறது. நடுவில் இருக்கிற ஜனங்கள் பயப்படுகிறார்கள். ஒருவன் என்ன செய்கிறான், கோடரி எடுத்து வேகமாக தன்னை சுற்றிலும் ஒரு குறிப்பிட்ட வட்டத்தின் அளவுக்கு அவன் வெட்டி விடுகிறான். பார்க்கிறவர்கள் எல்லாரும் இவன் செய்கிற வேலை பைத்தியக்காரத்தனமான வேலை என்று எண்ணினார்கள். ஆனால் உண்மையாகவே அப்படியே சீறி வருகிற காட்டு தீயானது அந்த குறிப்பிட்ட இடங்கள் வரைக்கும் வந்து அப்படியே பணிந்து அடங்கிவிட்டது. ஏறக்குறைய ஒரு 2 கிரவுண்ட் அளவுக்கு கடகடன்னு பெரிய பெரிய மரங்களெல்லாம் வெட்டி வீழ்த்தினான். ஆனால் காட்டினுடைய அளவு பல ஏக்கர் கணக்கிலே பெரிதாக இருந்தாலும் அந்த குறிப்பிட்ட மக்கள் இருக்கிற இடத்திலே மட்டமாக தரை மட்டமாக மரங்கள் வெட்டி போடப்பட்டபடியினாலே, இந்த வெட்டப்பட்ட மரங்கள் தூக்கி எறியப்பட்டபடியினாலே அந்த வட்டம் பாதுகாக்கப்பட்டது. கூட இருந்தவர்கள் எல்லாரும் உன்னை வைத்தியக்காரன் என்று எண்ணினோம், ஆனால் நீ சரியான ஒரு வைத்தியத்தை செய்து விட்டாய், இன்றைக்கு உன் நிமித்தமாக நாங்கள் உயிரோடு இருக்கிறோமே என்று சொன்னார். அன்பானவர்களே, தமிழகம் ஒரு வட்டம். இந்த தமிழகத்தில் இருக்கிறது பல மாவட்டம். தமிழக மாநில வட்டத்தையும் ஒவ்வொருவரும் இருக்கிற மாவட்டத்தையும் சிந்திக்கும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிற காரியங்களுக்கெல்லாம் தப்பி நாம் மரித்து பரலோகம் போவது 2வது. உயிரோடு இருக்கிற காலங்களிலே இப்படிப்பட்ட வாக்குப்படி கட்டுண்டவர்களுடைய பெருமூச்சு உமக்கு முன்பாக வரட்டும். கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை உமது புயபலத்தினால் உயிரோடே காத்தருளும். ஆண்டவரே, எங்கள் அயலார் உண்மை நிந்தித்து நிந்தையை ஏழத்தனையாக அவர்கள் மடியிலே திரும்ப பண்ணும். அவங்களை சாகடியும் சொல்லலை, ஏழத்தனையாக அவர்கள் மடியிலே திரும்ப பண்ணும்னு சொன்னால் எங்களுக்கு ஏற்பட்ட நிந்தையை அவர்களும் உணரும்படி செய்யும் என்று சொல்லுகிறார்.
13ஆம் வசனத்திலே, இப்படி செய்வீரானால் அப்பொழுது உம்முடைய ஜனங்களும் உம்முடைய மேய்ச்சலின் ஆடுகளும் ஆகிய நாங்கள். எப்படி? தேவ ஜனங்கள் எல்லாரும், எல்லா இடங்களில் இருக்கிற ஊழியர்களும் தேவ ஜனங்களும் உம்முடைய மேய்ச்சலின் ஆடுகள்னு சொல்லும் பொழுது சபையின் விசுவாசிகளும், எருசலேம் நகரிலே நாங்கள் உம்மை என்றென்றைக்கும் புகழுவோமே, தலைமுறை தலைமுறையாக உமது துதியை சொல்லி வருவோமே என்று அழகாக விசுவாசத்தோடு ஜெபித்து அந்த ஜெபத்தின் பிரதிபலனை எதிர்பார்க்கிறதை சொல்லுகிறார். அன்பானவர்களே, ஜெபம் என்பது நாம் இருக்கிற இடத்தை வாழத்தக்க இடமாக மாற்றும். ஜெபம் என்பது நமக்கு சூழ்நிலைகளை மாற்றும். ஏனென்றால் நம்முடைய தேவன் காலங்களையும் சூழ்நிலைகளையும் மாற்றுகிற தேவன். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாயிருக்கிறோம் என்று ஆண்டவர் 100ஆம் சங்கீதத்திலே சங்கீதக்காரனை கொண்டு சொல்லுகிறார். ஆசாப் ராஜாவும் உம்முடைய ஜனங்கள் உம்முடைய மேய்ச்சலின் ஆடுகள்னு சொல்றார். அப்போ நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாயிருக்கிறோம்னு சொல்லி சங்கீதக்காரன் 1ஆம் சங்கீதத்தில் சொல்லுகிறதை நாம் நினைவில் கொண்டு வர வேண்டும். அப்படியானால் ஆண்டவர் 23ஆம் சங்கீதத்திலே இப்படியாக அழகான ஒரு சங்கீதத்தை நாம் சார்ந்து கொள்ளும்படியாக தருகிறார். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி நம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஆசாப்புடைய ஜெபம், அந்த ஆசாப்புடைய ஜெபத்தோடு கூட ஆசாப்புடைய ஜெபத்தை நாம் சிந்தித்தோம். 79ஆம் சங்கீதத்தில் 100ஆம் சங்கீதத்தில் என்ன சிந்தித்தோம்? நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளும் என்று சொல்லுகிறதை நாம் சிந்தித்தோம். இங்கே அப்படிப்பட்ட மேய்ச்சலின் ஆடுகளாகிய அவர் ஜனங்களும் மேய்ச்சலின் ஆடுகளுமாகிய நாம் மேய்ப்பரை சார்ந்து கொள்ள வேண்டும். அநேக நேரங்களில் ஆண்டவர் சொல்லுகிற வாக்கு தத்தங்களை எல்லாம் நினைக்கும் பொழுது நாம் சிந்திக்க வேண்டிய பிரகாரம் சிந்திக்காததினாலே பயப்படுகிறோம். ஓநாய்களுக்குள்ளே ஆடுகளை அனுப்புகிறது போல உங்களை அனுப்புகிறேன்னு ஆண்டவர் சொல்லுவார் சீசர்களை பார்த்து. அப்போ ஓநாய்க்குள்ள அனுப்புகிறாரே அப்படின்னு இப்படி சொல்கிறாரே ஆண்டவர். உலக மக்கள் ஓநாய்களைப் போல இருக்கிறவர்கள் மத்தியிலே ஊழியத்தை செய்ய சுவிசேஷத்தை சொல்ல அனுப்புகிறேன்னு சொல்கிறாரே அப்படிங்கிறத மட்டும்தான் சிந்திப்போம். அதற்கு மேலே நம்ம சிந்திக்கணும். என்னன்னு கேட்டால், கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார். ஓநாய்களுக்கு மேய்ப்பன் உண்டா? ஓநாய்களுக்கு மேய்ப்பன் கிடையாது. ஓநாய்கள் காட்டில் அது இஷ்டத்துக்கு திரிகிறது, மேய்ப்பன் கிடையாது. அதுக்கு பாதுகாப்பு கிடையாது. சுய பாதுகாப்பு, சுயமாகவே வாழ்ந்து மறித்துவிடும். ஓநாய்கள் மேய்ப்பர்களை கீழ்ப்படியாது. ஆனால் நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பர் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான் என்று ஆண்டவர் நமக்கு மேய்ப்பராக இருக்கிறார். மேய்ப்பராக இருந்துக்கிட்டு தான் அவர் ஓநாய்களுக்கு அனுப்புகிறார்னு சொன்னால் அவர் பாதுகாப்புன்னு கண்மேல அவருடைய கண்கள் நம்ம மேலே பாதுகாப்பாக இருக்குங்கிற அந்த மேலான விசுவாசம் நமக்கு வேணும். அதே மாதிரி இப்படிப்பட்ட காலங்களிலே தேவஜனங்களாகிய நமக்கு கர்த்தருடைய ரகசிய வருகை ஆனாலும் அதற்குள்ளே நமக்கு கிறிஸ்துவுக்குள்ளான மரணமானாலும் அது நமக்கு ஜெயம்தான். ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளாக வாழுகிற வாழ்க்கையிலே ஜெபம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் 79வது சுதந்திர இந்தியாவில் வரப்போகிற வருடத்துக்காக ஒரு ஜெபத்தின் ஒரு நிலையை
ஒரு மாதிரியாக ஆசாபின் சங்கீதத்தில் பார்த்தோம். நாட்டு நிலவரம் அப்படி இருக்கிறது. ஆனால் 100ஆம் சங்கீதத்திலே பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை பாடுங்கள் என்று படிக்கும் பொழுது நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளும் என்று சங்கீதக்காரன் அழகாக அங்கே உரிமையோடு சொல்லுகிறார். சங்கீதக்காரனாகிய தாவீது ஜனங்களுக்கு சொன்னது மாத்திரமல்ல, அவர் தனக்கு தனிப்பட்ட விதத்தில் எடுக்கிறது தான் நமக்கு இன்றைக்கி 23ஆம் சங்கீதம் வாக்கு தத்தம். கர்த்தர் எங்களுடைய மேய்ப்பர்னு சொல்லலை, கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் இந்த மை ஷெப்பர்ட் எல்லாரும் வாயில் உரிமையாக சொல்லுவோம், மை ஷெப்பர்ட். இரண்டாவது பார்த்தீங்கன்னா, அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். இதை பார்க்கும் பொழுது the Lord is my shepherd மாத்திரமல்ல, He is my maintaining shepherd. The Lord is my maintaining shepherd. My shepherd, maintaining shepherd. குடும்பத்தை மெயின்டைன் பண்ணுற மாதிரி ஆண்டவர் சபையை மெயின்டைன் பண்ணுகிறார். மூன்றாவதாக, அவர் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார் என்று சொல்லியிருக்கிறார். எப்படி மெயின்டைன் பண்ணுறாரு? ஆத்மா என்ன செய்கிறாரா? ஏற்ற நம்முடைய பரிசுத்த நிமித்தம் அல்ல, அவருடைய ஆடுகளாக அவர் மெய்ப்பனாக இருக்கிற அந்த நாமம், கர்த்தர் என்பது அவர் நாமமாக இருந்தாலும் சபைக்கு அவர் மெய்ப்பன் என்ற நாமத்தின் நிமித்தமாக அழகாக என்ன செய்கிறார்னு கேட்டார், தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார் என்று அவர் சார்ந்து கொள்ளுகிறார். இந்த கால வேளையிலும் நம்முடைய தகுதி ஒன்றுமே இல்லை. தகுதியில்லா அடிமை என்னை அணைக்கிறீர், தாங்கி தாங்கி வழிநடத்தி மகிழ்கிறீர். அதுதான் அவர் நடந்துக்கிட்டு இருக்குது. உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். அவர் எல்லா சபையினுடைய காணப்படுகிற உலகத்தில் இருக்கிற பாஸ்டர்ஸ் ஆகிய மேய்ப்பர் இருந்தாலும் அவர் பிரதான மேய்ப்பர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் நித்திய மேய்ப்பர். All shepherds in every churches, they are all representatives. அவருடைய பிரதிநிதிகள். ஆனால் இந்த மேய்ப்பர் மெயின்டைனிங் ஷெப்பர்ட் என்ன செய்கிறாரா? நமக்கு மை ஷெப்பர்டாக இருந்து மெயின்டைன் பண்ணுகிறார். பாருங்கள், 4வது வசனம், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் என்று சொல்லுகிற தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். இந்த 4வது வசனத்தை பார்க்கும் பொழுது the Lord is our mighty shepherd என்று சொன்னால் அவருடைய கையிலே ஒரு கோல் இருக்கும். விட்டாத கிளைகளை இழுத்து ஆடுகளுக்கு வாய்க்கு கொடுப்பார். அதே கோல் இருக்கிற இடத்திலே ஒரு தடியும் இருக்கும் சிறிதாக. அந்த ஆடுகளை வலதுபுறமும் இடதுபுறமும் தவறான வழிகளில் போய்விடாதபடி, அதை தேவையற்ற இடத்தில் நிற்காதபடி தட்டி தட்டி அப்படி அன்போடு நடத்துவார். ஆகவே தான் இந்த மேய்ப்பனுடைய கோல் அதை பற்றி சொல்லியிருக்கிறது. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். மைட்டி ஷெப்பர்ட். இன்றைக்கு மரண இருளுக்குள்ளாக உலகம் இருக்கிறது. இதில் நடக்க வேண்டியது இருக்கிறது. ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுக்கும் தாய் அழகாக எண்ணெய் பூசி தலைவாரி பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறது போல அந்த காலத்திலே நடந்த உண்மையான சம்பவங்களை அறிகிறோம். ஒலிவ எண்ணெயிலே மருந்து கலந்து அந்த எண்ணெயை ஒவ்வொரு ஆட்டினுடைய சிரசின் மேலும் வைத்து அந்த ஆடுகளை பள்ளிக்கூடத்து பிள்ளைகளை அனுப்புவது போல மேய்ப்பன் அன்போடு அனுப்புவான். எதற்காக அந்த எண்ணெய் அபிஷேக எண்ணெய் பூசப்படுகிறது என்றால்,
அந்த மரண இருளின் பள்ளத்தாக்கு என்று சொல்லும்போது ஆடுகள் மொத்தமாக மேய்ந்து போகிற வேளையில் எல்லா ஆடுகளுடைய தலையின் மேல் இருக்கிற எண்ணெய்களும் சேர்ந்து பூசப்பட்டிருக்கிறதுனால அது தலை குனிந்து அப்படியே புல்வெளிகளுக்குள்ளே போகும் பொழுது ஆங்காங்கே பாம்புகள் தீமையான விஷஜந்துக்கள் இருந்தாலும் அந்த மருந்து எண்ணெயின் வாசனையை கண்டு அது விலகி ஓடிவிடும். அது ஒரு ஆடு போகும்போது அந்த வாசனை அதிகமாக வீசும்னு சொல்ல முடியாது. அது எல்லா ஆடுகளும், ஒரு மேய்ப்பனுக்கு 100 ஆடுகள் இருந்தது என்று படிக்கிறோமே, அதுபோல் 100 ஆடுகளோ 50 ஆடுகளோ அப்படி ஒன்று போல போகும்போது, இது பலஸ்தீனா தேசத்தினுடைய உண்மையான சம்பவம். அந்த எண்ணெயை ஒவ்வொரு ஆட்டினுடைய சிரசிலும் பூசும் பொழுது, நம்ம தலையில் பூசினா வாசனை மேலே தான் போகும். ஆனால் ஆடு தலையில் பூசினாக்கி அது 4 காலில் நடக்கும்போது கீழே தான் போகும். புல்வெளிகள் எல்லாவற்றிலும் விஷஜந்துக்கள் இருந்தாலும் அவைகளெல்லாம் வலப்புறம் இடப்புறம் அடர்ந்து பயந்து ஓடிவிடும். அந்த வாசனை பிடிக்காது. அந்த விஷஜந்துக்களுக்கு முகர்ந்து பார்ப்பதற்கு வெறுப்பாக இருக்கிற அந்த விஷஜந்துக்களை பாதிக்கக்கூடிய மருந்து அந்த ஒலிவ எண்ணெயிலே கலந்திருக்கும். ஆகவே தான் ஆண்டவர் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெந்தெகோஸ்தே நாளிலே ஊற்றி திருவசனம் என்னும் மருந்தை கலந்து விசுவாசத்தோடு அறிக்கையிடவும் நாம் எல்லா சூழ்நிலைகளையும் வெல்லவும் நமக்கு அந்த அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். அது ஒவ்வொரு ஆடுகளுக்கு மேல் இருந்தாலும் அவைகள் கூட்டமாக செல்லும் பொழுது வல்லமை. அதுபோல குடும்ப ஜெபம், அதுபோல தனிமையான ஜெபம், குடும்ப ஜெபம், சபையாகிய ஜெபம், இந்த கடைசி நாட்களிலே ஆவியிலே நிறைந்து நாம் ஜெபிக்கிற பொழுது, ஆவியிலே நிறைந்து ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்ல செல்லும் பொழுது, ஆவியிலே நிறைந்து நாம் ஐக்கியமாக இருக்கும் பொழுது, சத்துருக்களுக்கு முன்பாக போட்ட மாதிரி அந்த சத்துருக்கள் முன்பாக இருந்தாலும் அந்த அபிஷேகம் அவைகளை எல்லாம் ஜெயிக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே தான் அப்படி சொல்லியிருக்கிறது. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே ஆடுகள் எல்லாம் மேடு பள்ளம் புல்வெளி போகும். அது மாதிரி நாம் சமுதாயத்தில் எந்த இடத்துக்கு சென்றாலும், வேலை ஸ்தலத்துக்கு செல்லும் போதும், எப்பேற்பட்ட சூழ்நிலையில் காணப்படும் பொழுது உலகத்திலே நம்மை என்ன செய்வார்? மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படாதபடி அவருடைய அபிஷேகம் நம்மேல் இருக்கிறதை உணர செய்வார். ஆகவே தான் அங்கே அழகாக சொல்லியிருக்கிறது, தேவரீர் என்னோடு கூட இருக்கிறது, உமது கோலும் உமது தடியும் என்னை தேட்டும். இதில் மைண்ட்ஃபுல் ஷெப்பர்ட் என்று நான் சொல்லுவேன். இது மைட்டி ஷெப்பர்ட்னு சொல்கிறத விட இதை இவ்வளவு அழகாக அபிஷேகத்தை சிரசில் இந்த ஆடுகளுக்கு எண்ணெய் பூசுறது போல நமக்கு அந்த அபிஷேகத்தை வைத்து நடத்துகிறார். ஆகையினாலே நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர்னா கூடவே வர்றாரு. அபிஷேகமும் இருக்குது, ஆண்டவரும் கூட இருக்கு. இது அப்போஸ்தலர் 10:38 இப்படியாக வாசிக்கிறோம். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். அடுத்தது சேர்ந்து படிச்சிங்கன்னா, தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் விடுதலையாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். எவ்வளவு அந்த வசனம் லிங்க் ஆகுது, நமக்கு பிளிங்க் ஆகுதுன்னு பாருங்க. நம்ம சோர்ந்து சிங்க் ஆகக்கூடாது, நம்ம ஆண்டவருக்கு விங்காக இருக்க வேணும். அருமையானவர்களே, எவ்வளோ பொருத்தமாக இருக்கு பாருங்க. அப்போஸ்தலர் 10:38 அபிஷேகம் பண்ணார், தேவன் கூட இருந்தார். அதே மாதிரி இங்கே நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே புல்லு பொதிரு போல இடத்துல நடந்தால், புல்லு பொதிரு போல இடத்துல அந்த உலகத்தில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன். பயப்படுவீங்களா? அருமையான சகோதரனே பயப்படுவீங்களா? அருமையான சகோதரியே பயப்படுவீர்களா? தேசத்தை நினைக்கும் பொழுது, நாட்டை நினைக்கும் பொழுது, சமுதாயத்தை நினைக்கும் பொழுது தேவ பிள்ளைகள் பயப்படுவீர்களா? சிங்கம், புலி, கரடி, ஓனாய் பயப்படுவீர்களா? தாவீது பயப்படவில்லை, அபிஷேகம் தான் காரணம். ஆகையினாலே சிங்கத்தை வென்றவன், கரடியை வென்றவன். காட்டுக்குள்ள சிங்கம், புலி, சிங்கம், கரடி, வீட்டுக்குள்ள அபிஷேகம், காட்டுக்குள்ள சிங்கம், புலி, கரடி எல்லாம் வென்ற. சிங்கத்தையும் கரடியை காட்டுக்குள்ள, நாட்டுக்குள்ள
கோலியாத்தை வென்றார். ஆகவே வீட்டுக்குள்ள சங்கீதம் பாடி அபிஷேகத்தால் நிறைந்தார். ஆகவே வீட்டிலும் நாட்டிலும் காட்டிலும் எல்லாத்துக்கும் பரிகாரம் இந்த ஏட்டிலும் எழுதப்பட்டிருக்கிறது. அதனால 4th verse 4வது வசனம், மைண்ட்ஃபுல் ஷெப்பர்ட். எவ்வளவு ஒரு கவனமாக ஆண்டவர் என்னையும் பூசி கூடவே பின்னால் மேய்ப்பன் போகிற மாதிரி அபிஷேகம் பண்ணி தேவன் நம்மோடு இருக்கிறார். அப்போஸ்தலர் 10:38 படி. ஆகவே 1ஆம் வசனம், மை ஷெப்பர்ட், த லார்ட் இஸ் மை ஷெப்பர்ட். 2வது வசனம், த லார்ட் இஸ் மை மெயின்டைனிங் ஷெப்பர்ட். மெயின்டைனிங் ஷெப்பர்ட், மெயின்டைன் தேவைகளை எல்லாம் அந்த ஆடுகளுக்கு சந்திக்கிறது போல நம்முடைய தேவைகளை ஆண்டவர் சந்திப்பார். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையில் நிறைவாக்குவார் என்றால், பரலோகத்தில் மாத்திரமல்ல, பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. ஒரு அப்பா உள்நாட்டில் இருந்தாலும் போஷித்து காப்பாற்றுவார். வெளிநாட்டில் போனால் இன்னும் கொஞ்சம் அதிகமாக போஷித்து காப்பாற்றுவார். அதே மாதிரி பூமியில் இருந்த பொழுது நம்மை காப்பாற்றின தேவன் பரலோகத்துக்கு சென்ற பிறகும் அவர் நித்திய பிதாவாக இருந்து பிரதான மேய்ப்பனாக இருந்து ஆவிக்குரிய சரீர போஜனங்கள் தேவைகள் அனைத்தையும், குடும்ப காரியங்கள் அனைத்தையும் பெர்சனலி ஸ்பெசிஃபிக்கலி in front of the society world, God will maintaining us. நமக்கு அவர் மெயின்டைன் பண்ணுவார். அவர் தேவைகளை குறித்து பயப்படாதீங்க. கடன் தொல்லைகள், பலவிதமான தேவைகள் எப்படி என்று நினைக்க வேண்டாம். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனையே கொடுக்கிறார். இந்த ஜீவனுக்கும் தேவ பக்திக்கு வேண்டிய யாவற்றையும் அவர் நமக்கு தருவார் என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு நிருபத்திலே படிக்கிறோம். ஆகையினால தேவனுடைய பிள்ளைகளே, the Lord is my shepherd. 2வது, the Lord is my maintaining shepherd. 3வது, the Lord is 2ஆம் வசனம், 3ஆம் வசனம், the Lord is my maintaining shepherd. அது என்ன இருக்குது? அவருடைய ஆத்துமாவை தேற்றின்னு சொல்றதுனால அவர் நமக்கு கம்ஃபர்ட் கொடுக்குறார். 2ஆம் வசனத்தில் எல்லாம் கன்ஃபர்மேஷன், கன்ஃபார்மாக எல்லாத்தையும் கொடுக்குறார். அதனால் 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா மெயின்டைனிங் ஷெப்பர்ட். 4ஆம் வசனத்தை எடுத்துக்கிட்டால் மைண்ட்ஃபுல் ஷெப்பர்ட். 5ஆம் வசனத்தை படிப்போம். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஆகவே ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நமக்கு சபை என்ற பந்தி ரொம்ப முக்கியம். இதுக்காகத்தான் சபைக்கு வருகிறோம், இதுக்காகத்தான் ஒன்றாக பாடுகிறோம், இதற்காகத்தான் ஒன்றாக ஆராதிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த 1ஆம் சங்கீதத்திலே 102ஆம் சங்கீதத்திலே படிக்கும் பொழுது இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. 102வது சங்கீதம். ராஜ்யங்களும் ஏகமாய் கூடி ஆராதிக்கிற பொழுது 102ஆம் சங்கீதம் அல்ல, 2ஆம் சங்கீதம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 2ஆம் சங்கீதத்தில் 1வது வசனத்திலிருந்து படிக்கும்போது, ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன், கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்கள். இதான் இன்னைக்கு அரசாங்கத்தினுடைய சவாலாக இருக்கிறது என்பதை பார்வோன் காலத்திலிருந்து ஜனங்கள் பார்த்து வந்தார்கள். உலக பிரகாரமான அரசாங்கத்தில் உள்ளவர்கள் அப்படி ஒரு எரிகொண்டு பேசுகிறார்கள். ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தெல்லாம் சிந்திக்கிறது என்னதுக்கு? அதெல்லாம் நடக்காது.
கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ண, அது அபிஷேகத்தை முக்கியப்படுத்துகிறார் பாருங்க. அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் இயேசுவுக்கு விரோதமாகவும். அவர் தான் முதல் அபிஷேகம், நமக்கு அவருக்குள்ள அபிஷேகம். அதனால் பெந்தெகோஸ்தே அவருக்குள்ள அபிஷேகம். முதல் அபிஷேகம் கர்த்தருடைய அபிஷேகம். கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி, வருகிற 8 மாதமோ 7 மாதமோ இருக்கு, அடுத்த அரசாங்கம் எப்படி இருக்கும், அடுத்த அரசாங்கத்தினுடைய வெற்றிக்காக என்ன செய்யலாம் என்று சொல்லி பார்வோன் காலத்திலே ஆலோசனை பண்ணினது போல தான் எந்த காலத்திலும் ஆலோசனை பண்ணினதாக வேதத்தில் இருக்கிறது. இன்னும் அப்படித்தான் இருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. ஆனால் அவர்கள் என்ன செய்கிறார்களாம், பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் எல்லாம் சேர்ந்து ஏகமாய் ஆலோசனை பண்ணுறாங்க அஃபீஷியலாக. ஆனால் அவங்க சொல்கிற அந்த வெறித்தனமான வார்த்தை என்னன்னா, தேவ ஜனங்களை பற்றி, உலக மக்களை பற்றி நாங்கள் ஆளுகை செய்வோம்னு ஆளுகை செய்தால் இந்த உலகத்தில் நாங்கள் இந்த ஆளுகைக்கு கீழே, எங்கள் ஆளுகைக்கு கீழே இருக்கிற மக்களுடைய கட்டுகளை அவங்க சில கட்டுப்பாடு வச்சா அதை அறுப்போம், அவர்கள் கயிறுகளை நம்ம விட்டு எரிஞ்சிருவோம். அவங்கெல்லாம் ஒரு கட்டுக்குள்ளே இருக்கிறாங்க. பலவிதமான ஜனங்களுடைய கூட்டமைப்புகள் உலகத்தில் வாழக்கூடிய நல்ல நிலையில் உள்ள காரியங்களை அறுத்து போடுவோம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் 4ஆம் வசனத்திலே பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார், ஆண்டவர் அவர்களை இகழுவார் என்று சொல்லியிருக்கிறார். அப்படின்னு ஆண்டவர் என்ன செய்வாரா, நகைப்பாராம். ஆண்டவர் அவர்களை இகழுவாராம். நீங்கள்லாம் ஆலோசனை பண்ணி என்னதான் செய்யறீங்க, என்ன செய்கிற போறீங்க, சிரிப்பார். இதுதான் நடந்ததும் நடக்கிறதும் நடக்க போகிறதுமாக இருக்கிறது என்று விசுவாசிக்க வேணும். ஜனங்கள் என்றவர்கள் ஒரு தாழ்வான நிலையில் இருக்கிறார்கள், ஆனால் அதிகாரிகள் மேலான நிலையில் இருக்கிறார்கள். ஆனால் எல்லாருக்கும் மேலாக, எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்ந்து வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உள்ளவராக ஆண்டவர் இருக்கிறார். ஆகையினாலே இந்த 23ஆம் சங்கீதத்திலே The Lord is our mighty shepherd, my shepherd, maintaining shepherd, mindful shepherd. அடுத்தது mighty shepherd. கடைசியாக பார்க்கும்போது 6வது வசனம், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். Here we can see the heading point, 5th point, merciful shepherd. merciful shepherd என்றால் இரக்கமுள்ள கிருபை உள்ள ஆண்டவர். இந்த வசனத்தை படிக்கும் பொழுது சங்கீதக்காரன் சொல்லுகிறார், என் உயிருள்ள வரைக்கும், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். goodness and mercies follow me. நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்றால் பரலோகம் போய் சேருகிற வரைக்கும் அவர் நன்மையும் கிருபையும் என்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். இன்றைய அருமையான கர்த்தருடைய மகனே, மகளே, உனக்கு வர வேண்டிய நன்மைகள் ஆண்டுடைய கிருபையினால் மனுபுத்திரருக்கு முன்பாக, உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் இது உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது என்று சங்கீதம் 31:19 சொல்லுகிறது. ஆல்ரெடி ப்ரிப்பேர்டு பிளஸ்ஸிங் இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ. குடும்பத்திலே, பிள்ளைகள் காரியத்திலே, பிள்ளைகள் படிப்புக்கான தேவைகள் விஷயத்திலே, உங்கள் வீட்டுக்காக, உங்கள் வேலைக்காக, பிள்ளைகள் மங்களத்துக்காக, ஆல்ரெடி ப்ரிப்பேர்டு பிளஸ்ஸிங் இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ. இன் ஹிஸ் டைம் எவ்ரிதிங் இஸ் பெர்ஃபெக்ட். ஆகையினாலே இன் ஹிஸ் டைம் எவ்ரிதிங் பெர்ஃபெக்ட். ஆண்டவர் நியமித்த காலத்துக்கு தவற மாட்டார். ஆகவே நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், பரலோகம் வரைக்கும், நான் அவர் வீட்டில் போய் நிலைத்திருக்கிற வரைக்கும் தொடரும்னு சொல்கிறாருல விசுவாச அறிக்கை. ஆகையினாலே இந்த 5 குறிப்புகளையும் மற்றவர்களுக்கும் பிரசங்கம் பண்ணுங்க. இந்த 5 குறிப்புகளை உங்களுக்கு தனித்தனியே எடுத்துக்கிடுங்க. பொதுவாக மேய்ப்பனாக தேவன் இருக்கிறார் என்று விசுவாசித்தாலும் இங்கே தனித்தனியே நாம் விசுவாசிக்க வேணும். The Lord is my shepherd, the Lord is my maintaining shepherd,
The Lord is my mighty shepherd, mindful shepherd. The Lord is my mighty shepherd. The Lord is my merciful shepherd. ஒன்றாம் வசனம் the my shepherd, ரெண்டாம் வசனம் மூணாம் வசனம் maintaining shepherd, நாலாம் வசனம் mindful shepherd, ஐந்தாம் வசனம் mighty shepherd, ஆறாம் வசனம் merciful shepherd. இந்த வசனத்தை தனியாக சொல்ல வேண்டும். கர்த்தர் என், ஒரு ஆசிரியர் பணியிருந்த கர்த்தர் என் ஆசிரியராக இருக்கிறார். ஒரு டாக்டர் கர்த்தர் என் டாக்டராக இருக்கிறார். ஒரு என்ஜினியர் கர்த்தர் என் என்ஜினியராக இருக்கிறார். ஏன்? மேலே இருந்து எல்லா ஞானத்தையும் தந்து என்னுடைய பணியில் உத்தியோகத்தில் வெற்றி சிறக்க பண்ணி இன்னும் விசேஷித்த ப்ரமோஷனை எனக்கு கொடுப்பார் என்று நம்ப வேண்டும். முடியாத காரியங்களுக்கு பயப்படக்கூடாது. இது தாவீதின் மூலம் ஆசாபின் மூலமாக அவர் ஜனங்களுக்கு மேய்ப்பன், நாம் எல்லாம் அவர் ஜனங்கள் ஆடுகள்னு பொதுவாக சொல்லுகிறது ஒரு பக்கம் இருந்தாலும், இங்கே Psalm 23 personally and specifically the Lord is our shepherd. ஆகையினால நம்முடைய ஒவ்வொரு ஸ்தானத்திலும் அவரை மேன்மையாக நிறுத்துவோம். ஆண்டவரே, எனக்கு நீர் மேய்ப்பராக இருப்பீரானால் வேதத்தை எடுத்து உம்முடைய வசனமே புல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. புல் உலரும் பூ உதிரும், உம்முடைய வசனமோ என்றென்றைக்கு நிலைத்திருக்கும். சத்தியமே புல், வசனமே புல்லுன்னு சொல்லியிருக்கு. அப்போ வேத வசனத்தை நெடுக நல்லா வாசித்தீங்கன்னா புல் மேயிற மாதிரி. அப்படி படிக்கும்போது ஆண்டவர் சமூகத்தில் தனித்து நீங்கள் படித்து தியானம் பண்ணால் தனிமையில் கர்த்தர் உங்களுக்கு மேய்ப்பர் மாதிரி. நீ தனியாக உங்களுக்கு கர்த்தரை மேய்ப்பர்னு ஏற்றுக்கொண்டீங்கன்னா தனிமையில் வேதவாசத்தை தியானிக்கணும். தனிமையில் வேதவாசத்தை தியானிக்கும் போது நீங்கள் புல் மேய்கிறீங்க. அப்போ மேய்ப்பன் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். இது ஒரு தனிப்பட்ட அனுபவம். இப்படியாக இருந்து நாம் தனிமையிலும் குடும்பத்திலும் சபையிலும் பரிசையாக தியானத்தை கொண்டு வர வேணும். அப்படி மேய்க்கும் பொழுது ஆண்டவர் அந்த புல்லுள்ள இடங்களில்னு சொன்ன மாதிரி நம்முடைய எல்லா விதமான வாழ்க்கையின் பகுதிக்கு வேண்டிய வசனங்களை நமக்கு தந்து மேய்ப்பார். அவர் மேய்ப்பனாக இருந்து உணர்த்தி காட்டி குறைகளை நிறைவாக்கி நம்ம நிறைவாக்குவார். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் என்று சொல்லுகிறவர். மறுபடியும் இரண்டாவது வசனம் சொல்லுகிறேன். பரலோகத்தில் செய்யப்படுகிறது போல பூலோகத்தில் செய்யப்படுவதாக என்ற வாக்குப்படி பிலிப்பியர் 4:19 வாக்கு தத்தத்தின்படி உங்களை ஆசீர்வதித்து காத்து கொள்ளுவார். இந்த சங்கீதத்தை நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்கிறது மாத்திரமில்லை, நீங்கள் தனித்து சுதந்திரிக்கிறதற்கு எப்படி என்றால், தனித்து வேதத்தை கையில் எடுக்காத நிலைமைகள் மாற வேண்டும். தனித்து வேதத்தை கையில் எடுக்க வேண்டும். தனித்து வேதத்தை தியானிக்காத அனுபவங்கள் மாற வேண்டும். தனித்து வேதத்தை தியானிக்க வேண்டும். ஒரு உரமும் தண்ணீரும் சேர்ந்து ஒரு செடியை வளர்த்து கனி கொடுக்க செய்கிறது போல கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தங்காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். எவ்ரிதிங் கம் டு சக்சஸ். இப்படியாக 1ஆம் சங்கீதத்தை சொல்லுகிற சங்கீதக்காரன் 23ஆம் சங்கீதத்திலும் சொல்லுகிறார், 100ஆம் சங்கீதத்திலும் சொல்லுகிறார். அதுபோல 79வது சுதந்திர வருடத்திலே நமக்கு தேசத்துக்காகவும் அவர் எப்படிப்பட்ட மேய்ப்பர் என்று ஆசாப் இசைக்கலைஞர் சொல்லுகிறார். இவைகளையெல்லாம் வாசிக்கிறவர்கள் சிந்திக்க கடவும் வாழ்க்கையிலே கர்த்தர் நமக்கு எல்லா விதத்திலும் கூட இருந்து வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. எங்களை மகா அன்பாக நேசிக்கிற அருமையான பிதாவே, இந்த காலை வேளையிலே தேசத்தின் பார்வையிலே எங்களுக்கு நீர் மேய்ப்பராக இருக்கிறீர். எங்களுடைய சபையின் பார்வையிலே நீர் எங்களுக்கு மேய்ப்பராக இருக்கிறீர். தனித்த வாழ்க்கையிலும் என் மேய்ப்பர்னு சொல்லி எங்களுக்கு மேய்ப்பராக இருக்கிறீர். ஆகையினாலே நாங்கள் தேசத்திலே சபையின் மூலமாக வசனங்களை மேய்ந்தாலும் புல் போன்ற வசனங்களை சத்தியமே புல் என்று சொல்லி மேய்ந்தாலும், ஆண்டவரே கர்த்தாவே, எங்கு பார்த்தாலும் கன்வென்ஷன்கள் மீட்டிங்கள் என்று சொல்லுகிற இடத்திலே வசனங்களை மேய்ந்தாலும், அப்பா தனித்து உடைய வசனங்களை மேய்ந்து கொள்ள வேண்டும். மாடு நன்றாக மேய்ந்து மரத்தடியிலே அசை போட்டு அது பால் கொடுக்கிறது போல
திருவசனமாகிய களங்கமில்லாத ஞான பால் எங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும். எங்கள் மூலம் பிறருக்கு ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும். ஆண்டவரே, எங்களை தேசத்துக்கு ஆசீர்வாதமாக வைக்க வேண்டும். ஒரு தாவீதை ஆண்டவரே நீர் உயர்த்தி, பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை பாடுங்கள் என்று சொல்லுகிற அளவுக்கு எருசலேமில் உயர்த்தினீர். அந்த கிருபை இன்றைக்கு சபையின் மேலே வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே சபையை குறித்து நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமா. இந்த விதமாக உடைய நாமத்தை நான் வாழ்க்கையில் உயர்த்த உம்மோடு உள்ள ஐக்கியத்தை என் மேய்ப்பர் என்றும், குடும்பத்தோடு சபையோடு எங்கள் மேய்ப்பர் என்றும், தேசத்தை குறித்த காரியத்தில் அவர் எங்களுக்கு மேய்ப்பராயிருந்து எங்களை பாதுகாத்து கொள்வார் என்றும் உண்மை நம்பி சார்ந்து வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதி கர்த்தாவே. மெயின்டைனிங் ஷெப்பர்ட் ஸ்பெஷலி வி பிலீவ் இன் யூ லார்ட். ஒவ்வொரு குடும்பத்திலேயும் பண தேவைகள், பொருள் தேவைகள், எதிர்பார்க்கிற மங்கள காரியங்கள், நிறைவேற வேண்டிய நல்ல காரியங்கள் அனைத்தையும் 79வது சுதந்திர வருடம் வருகிற 15ஆம் தேதி துவங்குகிறது. நாட்டில் மண்ணுலகத்தில் கொடியேற்றுகிறார்கள். எங்களுக்கு நீர் விண்ணுலகத்திலே கொடியேற்றி உம்முடைய சுதந்திரத்தில் நாங்கள் மகிழ்ச்சி அடைய உதவி செய்யும். இந்த ஆகஸ்ட் மாதத்தை குறித்து எத்தனையோ பேர் கொண்டாடுவார்கள். ஆனால் வாழ்க்கையிலே இந்த பாவ அடிமைத்தனத்திலிருந்து சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள என் பரலோக சுதந்திரத்துக்கு பாக்கியசாலிகளாய் மாற வழி நடத்துவீராக. இந்த சபையை ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா திருச்சபைகளையும் ஒப்பு கொடுக்கிறோம். இந்திய மாநிலத்திலும் வட மாநிலங்களிலும் எங்கும் உள்ள திருச்சபைகளையும் ஆண்டவரை பிரதிநிதியான மேய்ப்பர்களையும் பிரதான மேய்ப்பராக இருந்து பாதுகாத்து வழிநடத்தி ஆசீர்வதித்தருள வேண்டும் என்று இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இந்த கர்த்தராகிய இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென்.